லைவ் அப்டேட்டு விஷாலுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அப்படியே மூக்கு, தாடை, வாய், அப்புறம் பின்னாடி பேக்கு அப்படிங்கிற பயங்கரமாக அடிபட்டுருச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவனை வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவனால் வந்து மூச்சு விட முடியல, பலத்தை அடிபட்டுருச்சு, முகமே ஒரு மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறதுதான். பாவமாக இருக்குது அவனை பார்க்குறதுக்கே. இப்போ அவனை ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போயிருக்காங்க. இனி போயிட்டு வந்தால் தான் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கன்னியம்பை என்னென்னா தீபக், மஞ்சரி, ஜாக்லின், அருண், இவன் 5 பேர் வந்து ஒரு டீமு. இந்த 5 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவித்ரா, விஷால், அதுக்கப்புறம் இந்த ரயான் 3 பேர்த்தையும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு கட்டத்தில் என்னென்னா, இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ரயானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, விஷாலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷாலும் எல்லாம் பலமாக அந்த போட்டி வந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் வந்து வேகமாக அருண் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இப்படி திரும்பினோடனே டக்குன்னு அது வந்து அப்போ திரும்பினோடனே அப்படியே விஷால் மேலே சாஞ்சிட்றான். அப்படியே விஷாலும் அருணும் 2 பேருமே சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பறந்து போய் அந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களே, அந்த படத்தில் ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள், அங்கே போய் விழுந்துடுறாங்க. விழுந்ததில் சரியான அடிபட்டுறது. இப்படியே போய் விழுகுறானுங்க. விழுந்ததில் கழுத்து, அந்த ட்ரம்மு மாட்டிருக்கலாம், கழுத்து, வாய், தலை அப்படின்னு பல இடங்களில் அடிபட்டிருக்க மாதிரி தான் பார்க்கும்போது தெரியுது. எல்லாம் உடனே பதறிடுறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தெரியலை. நல்ல வேலைக்கு அருணுக்கு ஒன்றும் பெருசாக அடிபடல, கையில் மட்டும்தான் அடிபட்டிருக்குது. அவனுக்கு விஷாலுக்கு தான் வந்து தலையில் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா தலையில் தான் கை வச்சுருந்தா, அது மட்டும் இல்லாமல் தாடை, மூக்கில் எல்லாம் வந்து பலத்தை அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மருத்துவமனைக்கு வந்து போயிருக்காங்க. இதே மாதிரி தான் மஞ்சரிக்குமே ஒரு அடிபட்டுச்சு. மஞ்சரிக்கு வந்து இங்கே சோக் ஆயிடுச்சு கழுத்தில். அவங்க இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி கீழே விழுந்ததில் இங்கே வந்து சோக் ஆகிடுச்சு, அடிபடுச்சு. சௌந்தர்யாவுக்குமே வந்து சௌந்தர்யாவெல்லாம் அவன் திட்டமிட்டே தள்ளி விட்டான் பாருங்கள் முத்துக்குமரன். அதே மாதிரி தான் பல வேலைகளை முத்துக்குமரன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இப்போ விஷாலா தள்ளி விட்டது அருண் மாதிரி தான் தெரியுது. அருணுக்கு கூட யார் இருந்தா, இந்த கன்னியன் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அருண், விஷால், ரயானு, முத்துக்குமரன் அப்படியே ஒரு தீவிரமாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது தள்ளி விட்டாங்க. பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.